சீனியர் மாவோயிஸ்ட் தேவ்ஜி அப்படிங்கிற கூடியவரை கைது பண்ணியிருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து திடுக்கிடும் தகவலாம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவர்கள் எல்டிடி கூட தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. அவர்கள் இங்கு பயிற்சி எடுத்ததும், இவர்கள் நேபாள் வழியாக அங்க போய் பயிற்சி எடுத்ததும், இப்படி பல்வேறு தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு புலனாய்வுல. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ட்ரிபிள் எம் நெக்சஸ். அந்த ட்ரிபிள் எம் என்று சொல்லக்கூடியது மார்க்சிஸ்ட் மாவோயிஸ்ட் ஒரு எம், முஸ்லீம் ஜிஹாதீஸ் இன்னொரு எம், மிஷனரி கிறிஸ்ட் சர்ச் இன்னொரு எம். இது மூன்றுமே சேர்ந்து ஒன்றாக ஒருங்கிணைந்து எதுக்கு ஒருங்கிணைக்கிறாங்க? மார்க்சிசம் லெனினிசம் இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லையா? அவனுக்கும் சர்ச்சுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே இல்லை. அவன் நேர் எதிர் மதம் என்பது அபின் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப். அதான் பேசிக்கா அவங்களுக்கு அந்த சித்தாந்தங்கள் கிடைத்தவர்கள் எல்லாமே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாமே அதிலிருந்து வந்தவங்க தான். சர்ச் இதை ஏத்துக்குமா? மதம் என்பது அபின் ஏத்துக்குமா? அல்லது அல்லாவை ஏத்துக்குமா? ஏத்திருக்காது. அதே போல ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ ஏத்திருப்பாரா? இந்த மூணு பேருமே மூணு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்றாங்க. எதுக்காக சேர்றாங்க? இந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்னா சேர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஒன்னா சேர்றாங்க. நாட்டுடைய ஹிந்துத்தன்மை பாரம்பரியம் கலாச்சாரத்தை அழிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத முன்னுக்கு பின் முரணான உள்ள மூன்று சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள். இது அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவி சொல்லிட்டே இருக்கோம். ட்ரிபிள் எம் நெக்சஸ். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இங்க ஸ்ரீலங்கால இருந்து அவன் பயிற்சி எடுக்கிறான், ஆயுத பயிற்சி எடுக்கிறான், ஆயுதம் வாங்கிக்கிறான், நேபாளுக்கு போறான், அங்க ட்ரைனிங் எடுக்கிறான், ஆயுதங்கள் தயார் பண்றான். பிலிப்பைன்ஸ்ல இருந்து இங்க சொல்லித்தரான். நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் என்பது இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவுடைய ஒரு ஒன் ஆஃப் தி சென்டர். அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? ட்ரிபிள் எம் நெக்சஸை தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சர்வதேச அளவில் ஒரு மாஃபியா கூட்டத்தோடு இவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் பாருங்க. மக்கள் அதிகாரம் இல்லை, ஏதோ ஒரு பேர் ஒவ்வொரு இங்க மக்கள் அங்க வேற ஒரு பேர் சொல்லுவோம். ஹிந்தியில ஏதோ லோக்கல் ஒரு பேர் சொல்லுவோம், இங்க மக்கள் அதிகாரம் பேர் சொல்லுவோம். மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேட்சி வேர்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்ப மக்களை தூண்டி விட்டு அந்த மக்களுடைய கொத்தடிமை மாதிரி இங்க வச்சுட்டு ஆம்சம் கையில் வச்சுட்டு ஒரு காட்டாட்சி நடத்துவான். இப்ப வீரப்பன் நடத்தலையா ஒரு குறிப்பிட்ட ஏரியால காட்டாட்சி நடத்த மாதிரி அவங்க ஒரு சின்ன சின்ன குழுக்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பணம் முழுக்க சப்ளை, ஆயுதம் சப்ளை எல்லாம் வெளிநாடுகள் இருந்து வருகிறது. அப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ச் நெட்வொர்க், எவெஞ்சலிஸ்ட் நெட்வொர்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்காக, ஆயுதங்களுக்காக, எல்லாத்துக்கும் ட்ரைனிங்காக. அப்ப பிரேக்கிங் இந்தியா போர்சஸ் அவங்க எல்லாம் ஒன்னா சேருவதற்கான ஒரு தளமாக இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு இருந்திருக்கிறது. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய முயற்சி எடுத்து மாவோயிஸ்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு மாநிலமாக நம்முடைய இந்த இந்தியாவாக உருவாக்கணும் பெரிய முயற்சி எடுத்து இப்ப 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்காங்க, பாக்கியெல்லாம் பைப்போ பண்ணிட்டார். பெரிய முயற்சி எல்டிடியோட சேர்ந்து பண்ணிருக்காங்கிறது நம்ம சஸ்பெக்ட் பண்ணதுதான், வெளிப்படையா இப்ப சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல முயற்சி அது. இவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாவோயிஸ்ட் எல்லாருமே, மாவோயிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த கம்யூனிஸ்ட் பிலாசபில வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஐடென்டிட்டியை அழிச்சிருவாங்க. லோக்கல் ஐடென்டிட்டின்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணுக்கே உரிய மகத்தான ஒரு பண்பாடு, கலாச்சாரம், ஒரு லோக்கல் ஹீரோ அதெல்லாம் இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. இங்க ஏதோ குப்பத்துல தெருவுல தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், பைப் குழாயில தண்ணி வரல, அதுக்காக போராடுவான். யாரு? செங்கொடி தோழர் கம்யூனிஸ்ட் போராடுவான். போராடிட்டு அந்த போராட்டத்தை வந்தவர்கள் என்ன பண்ணுவான்? சேகுவாரா படம் போட்ட பனியனை கொடுப்பார்கள். இப்ப நான் கேள்வி கேட்கறேன், என்னன்னா இங்க குழாயில தண்ணி வராம இருக்கிறதுக்கும் சேகுவாராவுக்கு என்ன சம்பந்தம்? யாரா கேட்டாங்களா? இது என்னன்னா டு கில் த லோக்கல் ஐடென்டிட்டி. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிங்கிற மாதிரி போனாவே என்ன அர்த்தம்னா இந்த மண்ணின் மீது ஒரு பிடிப்பு இருக்காது, தேசபக்தி இருக்காது. ஆகவே இதுதான் பண்ணக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட், லெப்டிஸ்ட், மாவோயிஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. தே ஆர் கில்லிங் த ரூட்ஸ். இப்ப நல்ல வேலை அமித்ஷா அவர்கள் அந்த குறிப்பா அந்த நக்சல் பாதிக்கப்பட்ட அந்த சத்தீஸ்கர் மாநிலம் முழுக்க, ஒரிசா, சத்தீஸ்கர் இந்த பெல்ட் முழுக்க
பல மாவட்டங்கள்ல மின்சாரமே போகல, இப்பதான் மின்சாரம் போயிருக்கு. ரோடு இப்பதான் போயிருக்கு. மெடிசின்ஸ் கிடையாது. அரசு நலத்திட்டங்கள் போல எல்லாருக்கும் இப்பதான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கு. இப்பதான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஜன்தன் கணக்கு. இப்பதான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும், பல பஞ்சாயத்துகள்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஓ, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி தெரியாத மக்கள். அப்ப இத்தனை நாட்களாக இந்த நலத்திட்டங்கள் போய் சேராமல் தடுத்தது யாரு? அந்த மாவோயிஸ்ட் நக்சல்ஸ். அதுக்கு ஆதரவா இருந்தது இங்க யாரு? இங்க லோக்கல் அர்பன் நக்சல்ஸ், மற்ற சப்போர்ட் கம்யூனிஸ்ட், மற்ற லிபரல்ஸ். ஆகவே மக்களை நல்ல நலத்திட்டங்களை பெறவிடாமல் தடுத்து அவங்க உங்களுடைய அடிவடிகளாக மட்டுமே வைத்துக் கொண்டு செயல்பட்ட அந்த மாவோயிசம் ஒழிப்பது ஒரு நல்லது, நாட்டுக்கே நல்லது. அதனால ஒரு பெரிய காரியத்தை அமித்ஷா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயமே வெளியில் வருகிறது. நல்ல விஷயம் நடக்கட்டும். அதாவது காவியெல்லாம் இப்போ கேரளாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் சகப்பு கலர் அந்த அவருடைய டிஷர்ட் போடுவார், அதை அப்படி தண்ணியில் முக்கி இப்படி எடுப்பார், அப்படி காயப்படும்போது காவியாக மாறிடும். ஆகவே சகப்பு சாயம் வெளுத்து போய் காவியாக மாறட்டும், நாட்டுக்கு நல்லது.